வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் டாக்டர் BRB ஒளிமுத்துவை பார்க்க போறோம். நேயர்களே, வாஸ்து சம்பந்தமான உங்களோட கேள்விகளை டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வந்துட்டு வாஸ்து பத்தி ஜென்ரலா உங்களுக்கு சொல்லுங்களேன். வாஸ்து அப்படின்னா அந்த இடத்தினுடைய அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியதுதான் வாஸ்து. ஒரு இடத்தினுடைய வாஸ்து அப்படின்னா அந்த பேசிக் வாஸ்துனுடைய பேசிக்கே அந்த இடத்தினுடைய எனர்ஜி தான். அந்த இடத்தினுடைய எனர்ஜி 50%, பில்டிங்கினுடைய அமைப்புகள் 50%. அந்த பில்டிங்குடைய அமைப்புகளுக்கு தக்கப்படி அதனுடைய செயல்பாடுகள் அதில் வசிக்கக்கூடியவங்களுடைய செயல்பாடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்காக. அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்தினுடைய எனர்ஜி. பூமியினுடைய குளோப் எடுத்துட்டீங்கன்னா 23 வடகிழக்கு சாய்வா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் தன்னை தானே சுற்றி சூரியனை சுற்றி வந்துருக்கு, டே நைட் நடக்கு, எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று. இதுக்கு மேலே 4 சோத்து வச்சு கட்டுதான், வீடு, ஆஃபீஸோ, ஃபேக்ட்ரி, எனிவான். அப்படி கட்டும் போது நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானியத்திலிருந்து எனர்ஜிக்கல் ரேஸ் ஃபார்ம் ஆகி சவுத் வெஸ்ட்கான கடைஞ்சி 2 ஸ்பிளிட் ஆகி ஏரியா ஃபுல்லாக கவராது. அப்படி ஆகும்போது அதில் வசிக்கக்கூடிய பாடிகள் அந்த ரேஸ் பட்டு அவங்களுடைய மூளை நரம்பியல் செயல்பாடுகளை 30 to 40% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தாகும். இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையும். அப்போ அந்த வாஸ்துனுடைய இது மனிதனுடைய லைஃப்ல 30% இதனுடைய தாக்கங்கள் இருக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஓகே சார், ஒரு நேயர் இருக்கார், பார்த்துடலாம். வணக்கம், இது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு சுரேஷ் சார், சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, சார் இருக்காங்க. எனக்கு வயசு 31, 21/5/1982. சொல்லுங்க. எனக்கு இன்னும் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க சார். வீடு எங்க பார்த்து வாசலுங்க? வடக்கு பார்த்த வாசல் சார். ஓகே, அதாவது வாஸ்துல பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா வடமேற்கும் தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்கு உண்டான பகுதி. இந்த இடங்கள்ல பாதிப்பு இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி ப்ராப்ளம் காட்டும். வடகிழக்குல என்ன இருக்கு உங்ககிட்ட வீட்டுல? வடகிழக்குல எது இல்ல, நம்மளது வீடு தோட்டம் சார். தோட்டம் இருக்கு. தோட்டத்துல வெல் எங்க போட்டிருக்கீங்க? என்னங்க சார்? வெல் கிணறு எங்க போட்டிருக்கீங்க? கிணறு ஈசானி மூலையில உங்க வீட்டுக்கு ஈசானியத்துல இருக்குதா? ஓகே, காலி இடங்கள் எங்க அதிகமா இருக்குது வீட்டுக்கு? வீட்டுக்கு காலி இடம் வடமேற்குங்க சார். வடமேற்குல காலிடம் அதிகமா, மேற்குல காலிடம் அதிகம். சொல்லுங்க. பக்கத்துல வீட்டுக்கும் ஜாயிண்ட் ஒட்டின மாதிரியே ரோடு போகுது சார். தெற்கிழக்குல வடமேற்குல கொஞ்சம் காலி இடம் இருக்குங்க சார். தென்மேற்குல என்ன? தென்மேற்குலதான் வீடு இருக்குங்க சார். வீட்டுக்குள்ள தென்கிழக்குல என்ன வச்சுக்கீங்க? தென்கிழக்குல சமையல் ரூம். பில்டிங் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கீங்களா வீட்டுக்கு? இல்ல அதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் காம்பவுண்ட் வால் போட்டுக்கோங்க. உங்க வீட்டுல பாத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அமைப்புல கண்டிப்பா தென்கிழக்குல வடமேற்குல ப்ராப்ளங்கள் இருக்கும். அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுங்க. காம்பவுண்ட் வால் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வால் போடுங்க. காம்பவுண்ட் வால் போடும்போது கிழக்கு வடக்குல அதிகமாக காலியிடம் விட்டுட்டு தெற்கையும் மேற்கையும் காலியிடம் கம்மியாக வச்சு கொஞ்சம் காம்பவுண்ட் வால் போடுங்க. அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும், நல்லது நடக்க வேணும். ஓகே சார். பொதுவாக இப்போ வாஸ்துனாலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை ஆல்டர் பண்ணி இப்போ இடிச்சு ஆல்டர் பண்றதோ இல்லை வேற ஏதாவது இன்டர்னலா அதை இடிச்சு ஆல்டர் பண்ற மாதிரி தான் நிறைய இருக்கு. பட் அது அவசியமா? இல்லை, நிச்சயமாக அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு வாஸ்துனா நிறையவே பயந்துட்டு இருக்காங்க. வாஸ்துனாலே பில்டிங்கை இடிச்சு தான் மாற்றணும், இல்லைன்னா அதுக்கு நம்ம கெட்டிட்டு இன்னைக்கு பல லட்சங்கள் செலவாகுமே இடிச்சு மாற்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. வாஸ்துனுடைய பேசிக் அந்த இடத்தினுடைய எனர்ஜி. அந்த எனர்ஜியை பாசிட்டிவா மாத்திட்டோம்னா ஒரு செங்கலை கூட ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வீட்டினுடைய இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி இதுக்கு நிறைய இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுச்சு. வாஸ்து அப்படிங்கிறது இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இடிக்காமல் அந்த இடத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் வைப்ரேஷனை மெஷர்மெண்ட் பண்ணி அந்த எனர்ஜிகளை நம்ம சித்தர்கள் பண்ண மெத்தடில் சில மெட்டல்களை கீழே டிப் பண்ணி ஒன்ஸ் பண்ண அந்த பில்டிங் லைஃப் லாங் அந்த எனர்ஜிகளை பாசிட்டிவா நம்ம மாத்திடலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள் அபார்ட்மெண்ட்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. தனி வீடுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி அவங்க இது பண்ணணும்? இன்னைக்கு அபார்ட்மெண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்துனுடைய தாக்கத்தினால பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஏன்னா அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியாது. சில வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஓப்பனிங்கே சவுத் வெஸ்ட்ல வச்சுருப்பாங்க. சவுத் வெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னாச்சுனாலே அவங்கள தேவையில்லாத நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த எனர்ஜிக்கல் ரேஸ்
ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் நார்த் ஈஸ்ட், போய் சேர்க்கக்கூடிய இடம் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் டோர் ஓப்பனிங் ஆயிடுச்சுனாலே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறிடும், நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுடைய அமைப்புகளில் பார்க்கும்போது அவங்களுடைய ஹெல்த் வெல்த் எல்லாமே பாதிக்கப்படும். சவுத் வெஸ்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் இதில் வந்து முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக வாசலை மாற்றி வைக்க முடியாது. சார் நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், சவுத் வெஸ்ட் எங்களுக்கு ஓப்பன் ஆகுது, அடுத்த இதை மாற்றி வைக்க முடியாது, ஏன்னா அடுத்த ஃப்ளாட்டினுடைய இது வந்துடும் அப்படின்னா நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சித்தர்கள் பண்ண மெத்தடில் சில மெட்டல்களை கீழே டிப் பண்ணி அந்த எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்ற முடியும். இதை வந்து இன்னைக்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது எப்படி இந்த எனர்ஜியை வந்து எப்படி நெகட்டிவ் ஆகுதா பாசிட்டிவ் ஆகுதா நம்ம விசுவலாக பார்க்க முடியும். அந்த எனர்ஜியை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண பின்னாடி அந்த எனர்ஜி லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்களா எல்லாமே பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து கட் ஆகும். நார்த் ஈஸ்ட் கட் ஆனாலே அவங்களால பிஸ்னஸ்ல சைன் பண்ண முடியாது. அங்க வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படும். இன்னைக்கு வந்து நிறைய பேர்களுக்கு வந்து இந்த வாஸ்துனால ஹெல்த் ப்ராப்ளங்களை வந்து நிறைய பேர் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தெரபி ரெண்டு சப்ஜெக்டை நாங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். மனிதனுடைய உடல்நல குறைபாடுகளுக்கு வாஸ்து குறைபாடு ஒன்று காரணங்கிறது சயின்டிஃபிக்காக புக் பண்ணியிருக்கோம். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், இது தெரிஞ்சுக்கலாமாங்க நிகழ்ச்சி. யாரைங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் ஒசூர்ல ஜெகநாதன் பேசுறேன். சார் உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் ஜெகநாதன் சார், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வாசல். ஓகே. ஆனா வந்து வட மேற்குல வாசல் இருக்கு, வட கிழக்குல வந்து செப்டிட்டாங்க, அப்புறமா வடமேற்குல இருந்து படிக்கட்டு மேல ஏற மாதிரி இருக்கு. அது இடிச்சு மாத்த சொல்றாங்க நிறைய பேர். எப்படி சார் மாத்தி ஆகணுமா? எத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்கீங்க? 16 வருஷமா இருக்கும் சார். அந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி யாருக்காவது ஒரு சின்ன ஆபரேஷன் தையல் எதுவும் நடந்துச்சா? ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாமலே தான் இருக்கு, எப்பவுமே மென்சஸ் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அதாவது பைசா ப்ராப்ளம். நிச்சயமா சார். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி கூட நான் சொன்னேன் பாத்தீங்களா, வடகிழக்குல ஈசானியத்துல செப்டிக் டேங்க் இருந்தாலே கண்டிப்பா ஈசானியத்துல செப்டிக் டேங்க் அல்லது ஈசானியம் கட்டாயம் இருந்தாலே அந்த இடத்துல உள்ளவங்களால சைன் பண்ண முடியாது. கண்டிப்பா பைனான்சியலா ப்ராப்ளங்கள் ஏற்படும், அவங்களுடைய செயல்பாடுகள் முட்டுக்கட்டை ஏற்படும், அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்த முடியாது, ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பா ஏற்படுங்க. டெஃபினட்டா ஒண்ணு நீங்க அதை இடிச்சு மாத்துங்க, இல்லைன்னா இடிக்காம அந்த இடத்தினுடைய எனர்ஜிகளை நம்ம சித்தர்கள் முகைப்படி பாசிட்டிவா மாற்ற முடியும். இப்போ ஒசூர்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளைண்ட் கிட்டத்தட்ட 40-50 பேர்கிட்ட இருக்காங்க. ஒசூரில் ப்ரொஃபஷனல் கூடிய அந்த ஃப்ரான்ச்சைஸ் வச்சுக்கிறவங்க கூட எங்களுடைய கிளைண்ட் தாங்க. ஓகே, நிறைய ஃபேக்டரிஸும் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்க வாஸ்துக்கு யூஸ் பண்றதா சொன்னீங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது இன்னைக்கு வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் அமைப்புகளை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. பூமி ஒரு மின்காந்த புலம், இந்த பூமிக்கு கீழே நிறைய மேக்னெட்டிக் வேவ்ஸ் போயிட்டு இருக்குது. அதுல வந்து 2 இடத்துல சாயில்ல 2 இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பூமிக்கு கீழே உள்ள மின்காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. அதாவது அன்னோன் டிசீஸ். யூஎஸ்லன்னா கேட்டிங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுவவங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். ஏன்னா அவங்க இதில் வந்து இன்னைக்கு வந்து யூஎஸ்லேயே ஃபர்ஸ்ட் வாஸ்து சயின்ஸ், எங்களுடைய இன்ஸ்டிடியூட் வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டர் மூலமா யூஎஸ்ல உள்ள ஏபிஐயோட டைப் பண்ணி அங்கேயே நாங்கள் வந்து இப்போ கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இது பியூர்லி சயின்ஸ். இதுக்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து இஎம்எஃப் மீட்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னுடைய ரேடியேஷனை மெஷர்மெண்ட் பண்ண முடியும் டிஜிட்டல். இந்த இடத்தினுடைய இஎம்எஃப் எவ்வளோ இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரேடியேஷன் என்னக்குன்னு பார்க்கலாம். இனிமேல் நிறைய மீட்டர்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்லுவேன். ஓகே சார், அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், இது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. யாரைங்க இருந்து பேசுறீங்க? சார் உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, சார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. வாயுமூல தெற்கு சொல்லுங்க சார். அது ரோடு கிழமையில போயிட்டு இருக்காங்க, வடக்கு வாயுமூல தெற்கு சொல்லுது. வாயுல வந்து எங்க பார்த்து உங்க வாசல் எங்கங்க? தெற்குத்து வந்து கிழக்கு, அதாவது வாயு மூலை அப்படின்னாச்சுன்னா வந்து வடக்கு வாயு மூலையா அல்லது மேற்குல உள்ளதா? அதாவது வெஸ்ட் ஃபேசிங்ல சொல்லுங்க. பில்டிங் வடக்கு மூலை இருக்குங்க. அதுல பில்டிங் தாண்டி அதாவது ரோடு போயிட்டு இருக்குங்க. ஓகே, வடக்கு பார்த்த பில்டிங்குடைய ஃபேசிங் வந்து நார்த் ஃபேசிங். அதுல வந்து வடமேற்கு வாயு மூலையில வந்து உங்களுக்கு தெற்காக இருந்துட்டு இருக்கு. ரோடு போயிட்டு தெற்கு, அதுல இருந்து வாயு மூலை இருக்குங்க. நிச்சயமாங்க. அதனால வந்து சில பாதிப்புகள் உண்டு. வாயு மூலையில வந்து தெற்காக இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் பண்ண முடியாது அதிகமா.
வீண் செலவுகள் அதிகமாகும். கண்டிப்பா அதுக்கு நம்ம சித்தர்கள் பண்ண மெத்தட்ல நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. திகுப்புகளை நிறைய கார்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ராதிகா எக்ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய கார்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய இதுலன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய எனர்ஜி, அந்த இடத்துடைய ஃபேக்ட்ரிஸினுடைய எனர்ஜி லெவல் எல்லாமே வந்து இடிக்காம அந்த எனர்ஜிகளை பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்குங்க. நிச்சயமாக பண்ண முடியும். ஓகே சார், பொதுவாக இப்போ வந்து ஒரு பில்டிங்கோ இல்லை வந்து ஒரு வீடோ பிளான் பண்ணும்போது என்னென்ன விஷயம்னா நம்ம வாஸ்துல நோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க முடியும். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், அது தெரிஞ்சுக்கலாமாங்க நிகழ்ச்சி. யாரைங்க இருந்து பேசுறீங்க? ஆமாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பாபுராஜி, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சார் உங்க கேள்வி என்னன்னு வணக்கம் கேளுங்க மிஸ்டர் சார். பாபுராஜ் சார், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், எனக்கு தெற்கு பார்த்த வீடு அது. ஓகே. தெற்கு பார்த்த வீட்டுல வந்து மேற்கால பக்கம் ஒரு ரூம் இருக்கு. இல்ல நீங்க தெற்க பார்த்த வீடுனா தெற்க வாசல் வந்து தென் கிழக்க ஒட்டி வாசலா தென் மேற்கு ஒட்டி வாசலா? தென் கிழக்க. தென் கிழக்க ஒட்டி வாசல். ஆமா. ஓகே. அது வந்து இப்ப நான் வந்து அந்த ரூம்ல வந்து ஒரு ரைட் சைட்ல மேற்கு பக்கம் இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்கிற ரூம்ல வந்து ஒரு பாத்ரூம் வைக்கலாம்னு இருக்கேன். பாத் அட்டாச். அதாவது தென்மேற்குள்ள பெட்ரூம்ல, தென்மேற்குல உள்ள பெட்ரூம்ல வந்து பாத்ரூம் வைக்கலாம்னு நினைக்கீங்க, அப்படித்தானே? அட்டாச்சு. ஆமா ஆமா. அந்த ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பார்த்து வச்சீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல வைங்க. அந்த ரூம்குள்ள நார்த் வெஸ்ட் சைடுல வைங்க. தெற்கு வடக்கு ரூமே நான் வந்து மேற்கால பக்கம் வடமேற்கு வைக்கலாம்னு இருக்கேன். அதான் 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 அந்த இடத்துக்குள்ள நார்த் வெஸ்ட் வடமேற்குல வைக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே சார், இப்போ வந்து நீங்க அந்த பில்டிங் பிளான் பண்ணும்போதோ இல்லை ஒரு வீடு வந்து பிளான் பண்ணும்போதோ வாஸ்து வந்து எந்த அளவுக்கு ஒரு இது விஷயமா எடுத்துக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாஸ்து குறைபாடுகள்னால நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து புதுசா கட்டக்கூடியவங்க, ஒரு வீடு புதுசா கட்டுதாங்கன்னா இன்னைக்கு சென்னையில் நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த இடிக்காம எனர்ஜிகளை மெசவன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட். அகைன் வந்து புதுசா ஒரு பில்டிங்கை வந்து கெட்டுதாங்க அப்படின்னா அந்த சாயிலினுடைய எனர்ஜி என்ன, அதாவது பூமிக்கு மேலதான் நம்ம பில்டிங் கட்டுதோம், அந்த இடத்தினுடைய எனர்ஜி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய பில்டிங் அமைப்புகளை மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பில்டிங் அமைப்புகளை வந்து 50%, பட் அந்த சாயிலினுடைய எனர்ஜி 50%. அந்த சாயிலினுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து யூகேல இருந்து EMF மீட்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸினுடைய ரேடியேஷனை இது பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். யூகேல இருந்து இது பண்ணியிருக்கோம். EFI சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. EFI அப்படின்னா எனர்ஜி ஃபீல்டு இமேஜிங் சிஸ்டம். இதுல வந்து அந்த சாயிலுடைய எனர்ஜி 4 கார்னர்லயும் 2 feet டெப்த்துக்கு, சென்டர் பாயிண்ட்லயும் 2 feet டெப்த்துக்கு அந்த சாயில் எடுத்து இந்த EFI சிஸ்டத்துல வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த சாயிலுடைய எனர்ஜி ஹை எனர்ஜியா லோ எனர்ஜியா என்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிற நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணியே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த எனர்ஜி லோ எனர்ஜியா இருந்தால் அதுக்கு நம்ம மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சில மெட்டல்களை கீழே டிப் பண்ணுவோம். ஹை எனர்ஜியா இருந்துச்சுன்னா தேவையில்லை. நெகட்டிவா எனர்ஜியா இருந்தா அதுக்கும் சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து அகைன் நம்ம வந்து பின்னாடி நம்ம செக் பண்ணும் போது அந்த எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம விசுவலா பார்க்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் அந்த ஃபவுண்டேஷன் போடும் போது அந்த சாயிலுடைய எனர்ஜி எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். நீங்க நிறைய பில்டர்ஸை இப்போ எங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சில பில்டர்ஸ் வந்து இப்போ சென்னையிலேயே ஹார்ட் ஆஃப் த சிட்டி கொஞ்சம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 120 ஹவுசஸ் இண்டிவிஜுவல் வில்லாஸ் கட்டுதாங்க. அந்த வில்லாஸ் ஃபுல்லா வாஸ்துபடி எனர்ஜைஸ் பண்ணி இப்ப நாங்க வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய அபார்ட்மெண்ட்ஸும் எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இடிக்காமல். ஓகே சார், இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. யார் இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். மதிவாணன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கோத்தம்பள்ளி கிளிமேட்ல இருந்து பேசுறேன் சார். எங்க சார்? மதிவாணன், கோத்தம்பள்ளி கிளிமேட்ல இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுனால எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிங்க? கொஞ்சம் தமிழ் நார்த் வெஸ்டர்ன் பேசுறீங்க இல்லையா? ஆமா, அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். கொஞ்சம் தமிழ்ல பேசி சொல்லுங்க சார். நல்லதுங்க. நன்றி. கண்டிப்பா தமிழ் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நம்ம தமிழ்ல கொஞ்சம் பேசி போல, நீங்க இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. நல்லதுங்க. தமிழ்ல கண்டிப்பா இனிமே தமிழ்லயும் சொல்லுதாங்க சார். இப்போ வந்து நீங்க சில வாஸ்து கம்பெனிஸ்க்குலாம் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இந்த மெட்டல் டிப்பிங் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. ஸோ அதை பத்தி பேசிக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் பத்தி சொல்ல முடியுமா? என்னென்ன மாதிரியான மெட்டல்லாம் நீங்க டிப் பண்ணுவீங்க, அதுக்கான என்ன மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த வீடுகள் அப்படின்னு? ஓகே, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டினுடைய எனர்ஜியில நாங்க செக் பண்ணும் போது இல்ல சாயிலுடைய எனர்ஜி இது பண்ணாலும் இந்த மெட்டல்ஸ் வந்து பர்டிகுலர் ரேஷியோல பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சில
மெட்டல்களை மிக்ஸ் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணி பண்ணக்கூடியதுங்க. இதனுடைய ரேஷியோ வந்து 4 காணர்கள் 4 சென்டர் பாயிண்ட், அதாவது அஷ்டதிக்கு திசைகள் பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய சென்டர் பாயிண்ட் தக்கபடி அதனுடைய இது ரேஷியோ வித்தியாசப்படும். இது நம்ம சித்தர்கள் பண்ண மெத்தடு. அதாவது ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி உண்டு. இதுல நாங்க பண்ணக்கூடிய அந்த அஷ்டதிக்கு தக்கபடி அந்த மெட்டல்ஸ்னுடைய ரேஷியோ வித்தியாசப்படுத்தி எந்த ரேஷியோக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் உண்டோ அதுக்கு தக்கபடி அந்த ரேஷியோ நாங்க வந்து காம்பன்சேட் பண்ணி நாங்க பண்ணக்கூடியதுங்க. ஒன்ஸ் அது பண்ணுனா அந்த பில்டிங் லைஃப்லாம். ஓகே சார், ஒரு நேரம் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், அது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இருந்து ராமசாமிங்க. ராமசாமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ராமசாமி சார், சொல்லுங்க சார். நாங்க வந்து தோட்டத்துக்குள்ள கூடி இருக்கிறோம்ங்க. நல்லது, சொல்லுங்க. வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடுங்க. சரிங்க. வீடு வந்து காம்பவுண்டா வேலி மட்டும்தான் போட்டிருக்கிறேங்க. ஆனா வேலியில இருந்து பொது கிணறு இருக்குதுங்க. தென் பக்கமா. எந்த பக்கத்துல? தென் கிழக்கு ஒட்டியா தென் மேற்கு ஒட்டியா? இல்ல இல்ல, தெற்கு புறமாவே இருக்குதுங்க. தெற்கையில, அதாவது தெற்க மத்தியில. தெற்கு மத்தியிலேயே இருக்குதுங்க. ஆனா காலி இடம் வந்து அந்த வேலிக்குள்ள வந்து ஒரு ரொம்ப குறைவான காலி இடம் தான் போட்டிருக்கிறேங்க. அந்த கிணறு வந்து எல்லாத்துக்கும் பொதுவான கிணறுங்க. அந்த கிணத்துனால உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சைன் பண்ண முடியாது. அதான், அதனாலதான் கேக்குறேங்க. அது என்ன செய்யலாம் என்ன? கண்டிப்பா அந்த கிணத்தினுடைய எஃபெக்ட் என்ன ஆகும்னா, எப்படியும் அபோவ் 10 இயர்ஸ் மேல இருக்கும் அந்த கிணறு, அப்படித்தானே? அந்த கிணறு வந்து அபோவ் 10 இயர்ஸ் மேல தானே அதுல இருக்கும். அதிகமாவே இருக்குங்க. அதிகமாவே இருக்கும். அப்போ அந்த நிச்சயமா 50 வருஷமா இருக்குங்க. கண்டிப்பாங்க. அந்த கிணத்தை நம்ம இடிச்சு மாத்திரம் அந்த கிணத்தை வந்து மூடணும் அவசியம் கிடையாது. நம்ம சித்தர்கள் முறைப்படி அந்த கிணத்தினுடைய எனர்ஜியை பாசிட்டிவா மாற்ற முடியும். திருப்பூர்ல நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள், நிறைய கார்மெண்ட்ஸ், நிறைய இடங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எங்களுடைய செல் நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. திருப்பூர்ல அந்த இடத்த வந்து பார்த்து அந்த எனர்ஜியில பாசிட்டிவா மாற்ற முடியும். நிச்சயமா பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ஓகே சார், இப்போ வந்து வீடுகள் இந்த மாதிரியான வசிப்பிடங்கள் மட்டும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியல் பிளேசஸ், வர்த்தக நிறுவனங்கள், இப்போ இந்த பிசினஸ் ஓரியன்ட் பிளேஸ்க்கும் வந்து வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியம், அண்ட் அதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்றீங்கன்னு பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய ஃபேக்டரிஸ்க்குலாம் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இண்டஸ்ட்ரியல் எடுத்துட்டீங்கன்னா வந்து சென்னை மட்டும் இல்லைங்க, சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒசூர், இது மட்டும் இல்லை இங்க பெங்களூர்ல, நியூ மும்பையில் எங்களுடைய கிளைண்ட்ஸ் நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் மேன்ஸ் எங்களுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் நிறைய ஃபேக்ட்ரிகளில் வந்து என்னென்னா, சில இடங்களில் வந்து நார்த் ஈஸ்ட் கட் ஆகும். நார்த் ஈஸ்ட் கட்டான பிளேஸில் முதல்ல 2 வருஷம் ஃபேக்ட்ரி நல்லா சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அகைன் வந்து பிஸ்னஸ் அப்படி ரொம்ப டவுன் ஆகிடும். அப்போ என்ன காரணம்? அந்த நார்த் ஈஸ்டில் உள்ள ப்ராப்ளம். சில இடங்களில் அந்த சாயிலில் எனர்ஜியில் நெகட்டிவாக இருக்கும். அந்த எனர்ஜி நெகட்டிவாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் வந்து நம்ம சித்தர்கள் பண்ண அந்த மெத்தடில் அந்த இடத்தினுடைய எனர்ஜிகளை மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு சில மெட்டல்களை கீழே டிப் பண்ணி அந்த